கழகத்தின் வணக்கங்கள். சமீபத்தில் மிகப்பெரிய பேச்சுப் பொருளாக இருப்பது தேர்தல் பத்திரம் வழியாக அரசியல் கட்சிகள் பெற்ற நன்கொடைகள் சட்டத்தின் அடிப்படையில் செல்லுபடியாகாதவை என்று உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பை வழங்கிய கையோடு மார்ச் 6ஆம் தேதிக்குள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 2019 பிறகு தேர்தல் பத்திரம் வழியாக ஒவ்வொரு கட்சிகளுக்கும் யார் யார் எவ்வளவு காசு கொடுத்திருக்கிறார்கள், அந்த காசு யாரால் கொடுக்கப்பட்டது என்பதை பற்றிய தகவல்களை தேர்தல் கமிஷனுக்கு அளிக்க வேண்டும். தேர்தல் கமிஷன் மார்ச் 16ஆம் தேதிக்குள் அதன் தகவலை அதனுடைய இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என்று கூறியிருந்தது. சரியாக மார்ச் 6ஆம் தேதிக்கு 2 நாட்கள் இருப்பதற்கு முன்னால் SBI வங்கி இந்த ஒரு பெரிய தகவலை தருவதற்கு எங்களுக்கு கால அவகாசம் இல்லை, எனவே ஜூன் 30ஆம் தேதி வரை எங்களுக்கு கால நீட்டிப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது, உச்சநீதிமன்றத்திற்கு தெரிவித்தது. இந்தியாவில் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பொதுத்துறை நிறுவனமான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நவீன எல்லா தொழில்நுட்பங்களும் இன்று இந்த வங்கியின் எல்லா தளங்களிலும் செயல்படுத்தப்பட்டுவிட்டன. மிக எளிமையான ஒரு செயல்முறையில் புதிய நவீன எந்திரங்களின் வழியாக மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது. டிஜிட்டல் என்று சொல்லி மிகப்பெரிய வளர்ச்சியடைந்த ஒரு நாடு, மிகப்பெரிய வளர்ச்சியடைந்த ஒரு வங்கி, மிகப்பெரிய வங்கி என்றெல்லாம் பெருமை பாடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு பிரச்சனை என்று இப்போது வரும்போது இதில் நடந்த தவறுகள் தேர்தல் பத்திர ஊழல் என்றுதான் சொல்ல வேண்டும். பல ஆயிரம் கோடிகள் ஊழல் செய்துதான் இவையெல்லாம் திரட்டப்பட்டிருக்கின்றன என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், இது யார் கொடுத்தார்கள், யாருக்கு கொடுத்தார்கள் என்ற தகவலை யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று ஒரு சட்ட திருத்தத்தை வைத்து இது வெளிப்படைத்தன்மையை கொண்டது, டிரான்ஸ்பரன்சி என்ற ஒரு சொல்லை அடிப்படையாக வைத்து பாஜக எல்லா இடத்திலும் பேசிக்கொண்டிருந்தது. ஆனால் சமீபத்தில் வெளியான இந்த அறிக்கையின்படி பார்க்கும்போது தேர்தல் பத்திரம் வழியாக அரசியல் கட்சிகளுக்கு கிடைத்த நன்கொடையில் 80% அதிகமான நன்கொடையானது ஒரு கட்சிக்கு கிடைத்திருக்கிறது. அதாவது இந்த நாட்டை ஆள்கின்ற பாஜக கட்சிக்கு கிடைத்திருக்கிறது. திட்டம் போட்டுதான் இவர்கள் இதை செய்திருக்கின்றார்கள். இது யாரிடமும் சொல்லப்பட வேண்டிய தேவையில்லை, யார் கொடுத்தார்கள் என்று வங்கிக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. இப்படி பல திருத்தங்களை செய்து மிகவும் திறமையான ஒரு செயல்பாட்டு என்று நினைத்து சட்டப்படி ஊழலை இவர்கள் ஒரு பெரிய செயல் திட்டமாக மாற்றியிருக்கின்றார்கள். இன்று அந்த திட்டமானது இந்திய சட்டப்படி செல்லத்தக்கது அல்ல என்று உச்சநீதிமன்றம் அறிவித்த பிறகு SBIக்கு ஒரு கால அவகாசம் கொடுத்து அதன் நீங்கள் எப்படி யாரிடமிருந்து வாங்கினீர்கள், எதற்காக வாங்கினீர்கள், யாருக்கு கொடுத்தீர்கள் என்பதை பற்றிய அந்த பத்திரம் சார்ந்த தகவல்களை வங்கியானது தேர்தல் கமிஷனுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்ன பிறகு இன்று பாஜக கட்சியை பாதுகாக்கும் நோக்கில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு மிகப்பெரிய தவறை, அதாவது நம்பிக்கையாக இந்த நாட்டில் பெரும்பான்மையான மக்கள் வங்கிகளை நம்பும்போது அதில் முதலிடத்தில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை வைத்திருக்கின்றார்கள். அப்படி மக்களின் நம்பிக்கையோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு பொதுத்துறை நிறுவனமானது பாஜக, மோடி போன்ற
ஊழல்வாதிகளை காப்பாற்றும் பொருட்டு அந்த தகவல்களை சொல்வதற்கு கால அவகாசம் கேட்டிருக்கின்றது. அதாவது தேர்தல் முடியும் வரை என்றுதான் சொல்ல வேண்டும். ஜூன் 30ஆம் தேதி என்றால் தேர்தல் முடிந்துவிடும். அதற்கு பிறகு இவர்கள் சொன்னால் என்ன, சொல்லாமல் போனால் என்ன? இவர்கள் யாரிடமிருந்து வாங்கியிருக்கின்றார்கள், இந்த வாங்கியவர்கள் என்ன பயன் இவர்களால் பெற்றிருக்கின்றார்கள் என்பதெல்லாம் வெட்ட வெளிச்சத்திற்கு வரும்போது தான் மக்களுக்கு புரியும். அடுத்த தேர்தலில் நம் நாட்டை எப்படி இவர்கள் வழிநடத்தி இருக்கின்றார்கள், இனி அடுத்து நாம் யாருக்கு நாம் ஆதரவளிக்க வேண்டும் என்பதையெல்லாம் வெளிப்படையாக தெரிய வேண்டுமென்றால் நிச்சயமாக இந்த தேர்தல் பத்திர விவகாரம் எந்த தங்கு தடையுமின்றி வெளிவர வேண்டும். ஒருவேளை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுக்க முடியாது என்றால் அதை உடனே அடைத்து சீல் வைக்க வேண்டும். காரணம், ஊழலுக்கு துணை போகின்ற எந்த ஒரு பொதுத்துறை நிறுவனமும் அதன் அதிகாரிகளும் சட்டத்தை புறக்கணித்து, அதாவது உச்சநீதிமன்றத்தின் ஆணையை புறக்கணித்து அவர்கள் செயல்படுகிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர்கள். அவர்களை மிரட்டுபவர்கள் யார் என்று கண்டுபிடித்து அவர்களும் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும். ஒரு பொருளாதாரம் சம்பந்தமான ஒரு பிரச்சனை, அதில் தவறுகள் நடந்திருக்கின்றன. அந்த தவறுகளை மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை அந்த வங்கிக்கும் இருக்கிறது, இந்த நாட்டின் உயர்ந்த நீதிமன்றத்திற்கும் இருக்கிறது, ஏன் ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசுக்கும் இருக்கின்றது. ஆனால் அரசே அந்த தவறை செய்து அதை சட்டப்பூர்வமாக செய்து மக்களை ஏமாற்றி கொண்டிருப்பது இந்திய ஜனநாயகத்திற்கு விடுகின்ற மிகப்பெரிய அடி என்று தான் சொல்ல வேண்டும். இதில் மட்டுமல்ல, இவர்கள் என்னவெல்லாம் திட்டங்கள் கொண்டு வந்தார்களோ, கொரோனா காலத்தில் கொண்ட PM கேர், அதுகூட யார் கொடுத்தார்கள் என்று சொல்ல வேண்டிய தேவையில்லை, எத்தனை வாங்கினார்கள் என்று சொல்ல வேண்டிய தேவையில்லை, எதற்காக செலவழித்தார்கள் என்று சொல்ல வேண்டிய தேவையில்லை. எவ்வளவு கேவலமான திட்டங்களை வைத்துக்கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு வங்கியில் நமக்கு ஒரு 10 ரூபாய் லோன் இருக்கிறது என்றால் நம்மளை துரத்தி அடிக்கின்றார்கள். ஆனால் பல கோடிகள் வங்கி வழியாக புரளும் போது அது யாருக்கு செல்கின்றது, எங்கிருந்து வருகின்றது என்பதை சொல்ல வேண்டிய தேவையில்லை என்று ஒரு அரசாங்கம் நிற்கிறது என்றால் எவ்வளவு கேவலமான ஒரு நிலையை நோக்கி நம்முடைய நாடை இவர்கள் நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். அதாவது ஊழலை சட்டமாக்கி இருக்கின்றார்கள், சட்டத்தின் உட்பட்டு இவர்கள் ஊழல் செய்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. இவர்களை யாரும் கேட்க முடியாது. தெருவாக சென்று நாங்கள் உத்தமர்கள், நாங்கள் பெரிய, எங்களிடம் எந்த ஊழலும் இல்லை, ஊழலையே சட்டப்படி செய்து கொண்டிருக்கின்றார்கள், சட்டமாக்கி இருக்கின்றார்கள், பிறகு ஏன் இவர்கள் செய்யவில்லை என்று சொல்கின்றார்கள். எப்போது உன்னிடம் இருக்கின்ற நீ வாங்குகின்ற காசுக்கு கணக்கு சொல்ல உன்னால் முடியவில்லையோ அப்போதே நீ திருடன், நீ கொள்ளைக்காரன், மக்களை ஏமாற்றுகிறீர்கள். மக்களை முட்டாள்களாக வைத்திருப்பதற்காக மதத்தையும், ராமரையும், அயோத்தியையும், பாகிஸ்தானையும், சீனாவையும் அப்பப்போது ஒவ்வொரு காட்சிப்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். தேர்தல் நெருங்குகின்ற வேளையில் நீங்கள் எவ்வளவு நியாயமானவர்கள் என்பதை நீங்கள் தான் மக்களுக்கு உணர்த்த வேண்டும். நீங்கள் முன்னின்று செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை உச்ச நீதிமன்றம் சொல்லுகின்ற போது அதற்கு தடை போடுகின்ற ஒரு இடத்தில் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் கொள்ளைக்காரர்கள் என்றுதான் அதற்கு அர்த்தம். உங்களிடம் என்ன ஜனநாயகம் இருக்கின்றது? எந்த தேர்தல் நேரத்தில் ஆனாலும் சரி எதிர்க்கட்சிகளை நோக்கி அமலாக்கத்துறை, CBI, ED என்று ஏவி விட்டு கொண்டிருக்கின்றீர்கள். ஏன் உங்கள் கட்சியில் திருடர்களாக வந்து உங்கள் கட்சியில் சேர்ந்தவர்களெல்லாம் எப்படி அவர்கள் திருடர்கள் இல்லாமல் போனார்கள்? கொள்ளையடித்தவர்களெல்லாம் ஏன் திருடர்கள் இல்லாமல் மாறிவிட்டார்கள்? எப்படி மாற்றினீர்கள்? பல ஆயிரம் கோடிகளை அவர்கள் திருடினார்கள் என்று நீங்களே சொல்லி அவர்களை இன்று உங்கள் கட்சியின் மாநிலத்தின் முதல்வராக, அமைச்சர்களாக எவ்வளவு கேவலமான செயல்களை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். நாட்டில் 400க்கும் மேற்பட்ட MLA, MPக்களை விலை கொடுத்து வாங்கியிருக்கின்றீர்கள். சமீபத்தில் ஹிமாச்சல் பிரதேசில் ஒரு MLAக்கு 50 கோடி வரை பேசியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. எங்கிருந்து வந்தது இந்த காசு? யார் உழைத்தது? இந்திய மக்களின் வரிப்பணத்தை வீணடித்து கொண்டிருக்கின்றீர்கள். சட்டப்படி தேர்தல் பத்திரம் என்று சட்டத்தை உருவாக்கி அந்த சட்டப்படி நீங்கள் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றீர்கள். கார்ப்பரேட்டுகளிடமிருந்து காசு வாங்கி அவர்களுக்கு நீங்கள் இந்த மக்களை விற்று கொண்டிருக்கின்றீர்கள் என்பதுதான் உண்மை.
எதை மக்களிடம் சொல்ல வேண்டுமோ, எதை மக்களுக்கு செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல், மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லாமல், எல்லாவற்றையும் மூடி மறைப்பதற்காக மதம், ராமர், அயோத்தி, பாகிஸ்தான், சீனா, இப்படி ஒவ்வொரு காட்சியின் தேவைக்கேற்ப நீங்கள் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். இதற்கிடையில் இராணுவத்தை துணைக்கு அழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இராணுவத்தின் பெயரை சொல்லி ஓட்டு வாங்கி கொண்டிருக்கின்றீர்கள். ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாலும் ஏதோ ஒரு அசம்பாவிதத்தை இந்த நாட்டில் உருவாக்கி கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு தேவை வெறும் அரசியல், ஓட்டு, வங்கி, அதிகாரம். அதிகாரம் இருக்கும்போது என்ன வேண்டுமானாலும் ஆடிக்கொள்ளலாம் என்ற ஒரு மமதையில் நீங்கள் ஆடிக்கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் உண்மையானவர்கள் என்றால், நேர்மையானவர்கள் என்றால், அந்த வங்கி வழியாக வாங்கிய தேர்தல் பத்திரத்தின் உண்மைத்தன்மையை மக்களுக்கு உணரும்படி செய்ய வேண்டும். யார் கொடுத்தார்கள், எதற்காக கொடுத்தார்கள், ஏன் கொடுத்தார்கள், அவர்கள் பெற்ற பயன் என்ன என்பதெல்லாம் மக்களுக்கு தெரிய வேண்டும். அதை மக்களுக்கு சொல்லாமல் வங்கியை மிரட்டி அது கொடுக்க முடியாது என்று சொல்கின்ற இடத்தில் இருக்கின்றீர்கள். நீங்கள் ஊழல்வாதிகள் இல்லை என்று சொல்கிறீர்களா? மிகப்பெரிய திருடர்கள், உலகத்திலேயே திருட்டை, கொள்ளையடிப்பதை சட்டமாக்கி செய்கின்ற ஒரே ஒரு கட்சி பாஜகவாக தான் இருக்க முடியும். இன்றைய ஒன்றிய அரசாகத்தான் இருக்க முடியும். மக்களை ஏமாற்றுவதற்காக குறுக்கு வழியில் மதத்தை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். மக்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த நாட்டில் என்ன நடக்கிறது, ஏன் இப்படி நடக்கிறது, இது எந்த வகையில் சட்டமாக்கப்பட்டிருக்கின்றன, இந்த சட்டத்தின் வழியாக அவர்கள் செய்கின்ற தவறுகள் என்ன என்பதை கேள்வி கேட்க வேண்டிய இடத்தில் மக்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் கேள்வி கேட்க வேண்டும். கேள்வி கேட்பவர்களை சிறையில் அடைப்பது, அமலாக்கத்துறையை ஏவிடுவதல்ல ஒரு அரசின் கடமை. ரபேல் ஊழல், அந்த ஊழலின் விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது உச்சநீதிமன்றம் அதன் தகவல் அறிவிக்கையை கேட்டபோது அது தொலைந்து விட்டது என்று சொன்னீர்கள். இதில் உங்களுடைய நேர்மை எங்கு இருக்கின்றது? மக்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாடு, நம்முடைய நாடு ஜனநாயக சிதைவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. எதிர்ப்பவர்களை அரசின் அமலாக்கத்துறை, சிபிஐ, இடி போன்ற துறைகளை ஏவி விட்டு அவர்களை பயப்படுத்துவது, பிறகு அவர்களை தங்கள் கட்சியில் சேர்த்து கொள்வது, சேர்த்து கொண்டவுடன் அவர்கள் புனிதவர்களாக மாறிவிடுவது, இப்படி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. இதிலிருந்து நம்முடைய நாட்டை நாம் பாதுகாக்க வேண்டுமென்றால் வருகின்ற தேர்தலானது மிக முக்கியமாக நமக்கு இருக்க வேண்டும். அந்த தேர்தலின் முக்கியத்துவத்தை உணர்ந்து நம்முடைய ஓட்டுரிமையின் வலிமையை நாம் உணர்த்தி, இந்த திருட்டு, கொள்ளை, கஞ்சா என்று இந்த நாடு இன்று போதைப் பொருளுக்கு கூட அடிமையாகி கொண்டிருக்கின்றது. பாருங்கள், போதைப்பொருள், வட மாநிலங்கள் முற்றிலுமாக போதைப் பொருளில் மூழ்கி இருக்கின்றது. எங்கு எல்லாமே குஜராத்திலிருந்து தான் போதைப்பொருள் வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. முக்கிய இடமாக இருப்பது ராஜஸ்தான், குஜராத் போன்ற மாநிலங்கள். அங்கிருந்து எல்லா மாநிலங்களுக்கும் போதைப்பொருள்கள் சப்ளை செய்யப்படுகின்றது. ஆனால் இங்கு அண்ணாமலை சொல்கின்றார், தமிழகம் போதைப்பொருளின் உறைவிடமாக இருக்கிறது என்று. எவ்வளவு பெரிய பொய்யை சொல்லிக்கொண்டு நடக்கின்றார். இந்திய அரசின் கணக்குப்படி தமிழகம் மிகவும் கடைசி நிலையில் இருக்கின்றது. 20வது இடத்தில் இருக்கின்றது போதைப்பொருளில். முக்கியமான 10 இடங்களில் குஜராத், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், இப்படி வட மாநிலங்கள் தான் இருக்கின்றன. ஆனால் இவர் இங்கு சொல்கின்றார், இங்கு போதைப்பொருளின் உறைவிடமாக தமிழகம் இருக்கிறது என்று. பொய்கள், வாயை திறந்தால் தலை முதல் கால் வரை அத்தனை பேரும் பொய்களை சொல்லி ஒரே பொய்யை அடுக்கி பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். இந்த நாட்டின் ஜனநாயகம் நிலைநிறுத்தப்பட வேண்டுமென்றால் இந்த தேர்தலை நாம் சரியான ஒரு பாதையில் அணுகி, அதற்கான சரியான பாதையை நமக்கு அமைத்து தருகின்ற நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுப்போம். நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுத்து நம்முடைய நாட்டை சரியான பாதையில் வழிநடத்த நாம் அனைவரும் முயற்சி எடுக்க வேண்டும். இந்த தேர்தலானது ஜனநாயகத்தை பாதுகாக்க மிகவும் முக்கியமான ஒரு தேர்தலாக அமையப் போகின்றது. இந்த தேர்தலில் எல்லோரும் தங்களுடைய ஓட்டின் வலிமையை உணர்ந்து அதை சரியான தலைவர்களுக்கு அந்த ஓட்டுரிமையை, உங்கள் ஓட்டுரிமையை அளித்து அவர்களை
இந்த நாட்டின் முன்னால் நிறுத்தி நம்முடைய நாட்டை பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் என்று நினைத்து சரியான தீர்மானங்களை சிந்தித்து எடுத்து செயல்பட வேண்டும் என்று கூறி எல்லோரும் இந்த வருகின்ற தேர்தலானது நம்முடைய நாட்டின் இன்னொரு சுதந்திர போராட்டம் என்பதை உணர்ந்து செயல்படுவோம். நல்ல தலைவர்களை உருவாக்குவோம். நம்முடைய நாட்டை ஜனநாயக பாதையில் வெற்றியடைந்து பல பல உயரங்களை அடைவதற்கான ஒரு பாதையை நாம் காட்டுவோம். அதற்கு நம்முடைய நாடு அமைதியாக இருக்க வேண்டும். அண்டை மாநிலங்களோடு நல்ல உறவை வைத்திருக்க வேண்டும். நல்ல உறவை மக்களோடு நம் நாட்டில் உள்நாட்டில் இருக்கின்ற மக்கள் அனைவரும் எந்த ஒரு வேற்றுமையுமின்றி ஒற்றுமையோடு வாழ வேண்டுமென்றால் நல்ல தலைவர்கள் வேண்டும். அந்த நல்ல தலைவர்களை உருவாக்க இந்த தேர்தலை நாம் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆயுதமாக பயன்படுத்தி செயல்படுவோம். நம்முடைய நாட்டை நாம் பாதுகாப்போம்.